ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக போட்ட மக்கா போன உம்ரா வீடியோ தான். அந்த வீடியோட தொடர்ச்சி இது. பார்த்திங்கன்னா மக்கா வந்து ரீச் ஆகிட்டோம். மக்கா வந்து ரீச் ஆகினதுக்கப்புறம் உள்ள தவாப் பண்ணுறக்காக போய்கிட்டு இருக்கோம். நல்ல கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 12 மணி நெருங்கிடுச்சாங்க. 11:45 நம்ம வரும்போது இரவு. அப்போவே அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காபாவை நெருங்கி தவாப் பண்ண போகிறோம். உம்ரா ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நான் வீடியோ எடுத்துட மாட்டேன். அதோட வீடியோ கட் பண்ணிவிட்டு தவாப் முடிச்சுட்டு தான் திரும்ப வீடியோ எடுப்பேன். 7 முறை சுற்றணும். நல்ல பெரிய வட்டமாக தான் சுற்றணும். ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ரொம்ப நெருக்கி போனால் கூட்டத்தில் உள்ள இருந்து கஷ்டம். எல்லாம் நிறைய லேடிஸ்லாம் வராங்க. அதனால் கொஞ்சம் அகலத்துலேயே தூரமாகவே சுற்றினோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சுற்று பெருசாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக சுற்றலாம். மக்கள் ஓவராக நெருக்காமல் இடையில மட்டும் போய் தொட்டுட்டு காபாவை தொட்டுட்டு வந்துடலாம். கடைசி சுற்றில் தான் அந்த ஹஜர்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கல்லை தொட்டு இது பண்ணுறோம். இப்போ தவாப் முடிச்சாச்சு பாருங்கள். முடிச்சுட்டு தவாப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மக்காமுன் இப்ராஹிம் சொல்லுவாங்க. அந்த இடம் முடிச்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா சஃபா மர்வாவுக்கு போகணும். நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் அத்தனைக்கும். ஞாயிற்றுக்கிழமையே அவ்வளோ கூட்டம். சண்டே வியாழன் வெள்ளியாக தான் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு வழியாக முடிச்சுட்டு தொழுவிட்டு துவா கேட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு திரும்ப உள்ள நம்ம வந்து சஃபா மர்வா நோக்கி போகிறோம். இது கேட்டு தான் சஃபா மர்வாவுக்கு போகிற கேட்டு, என்ட்ரன்ஸ் அந்த வழியாக போய் சுற்றி முடித்தோடனே நல்லா வேர்வை, சரியான ஹீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் குளிர் இல்லை. விடிய காலையில் தான் நல்ல குளிர். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க நமக்கு வழி சஃபா மர்வா போகிறதுக்கு. இதுதான் சஃபா மர்வாவுக்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே வந்துட்டோம். போய்கிட்டு இருக்காங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு. பக்கத்தில் வந்துட்டோம். நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் போகணும், ஒரு பக்கம் வரணும். அப்படி தான் வழி பண்ணியிருந்தாங்க. முன்னையெல்லாம் வந்து நிறையா வாசல்கள் திறந்துருக்கும். நம்ம மாடு போகலாம் வரலாம். இப்போ அப்படி இல்லை. அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு லைன் போட்டு வச்சுருக்காங்க. அதில் போகணும், இன்னொரு லைனில் வரணும். அதுதான் வெளியே வர்றதுக்கு போகிறதுக்கு நிறைய மாற்றங்கள். பல இடங்களில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ கொஞ்ச நாள் கழித்து போனால் நிறைய மாற்றம். இங்கே பார்த்திங்கன்னா சஃபா மலை தான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நின்றுட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக போகிறோம். அந்த இடத்துல இருந்து மொத்தம் உள்ளே போகிறோம். என்ட்ரி ஆகிற சஃபா மர்வா அந்த இடத்துல சஃபா ஸ்டார்ட் பண்ணது போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம போக ஆரம்பிக்க போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப வீடியோ எடுத்தோம். 7 முறை சஃபா மர்வாவுக்கு போயிட்டு வரணும். தொங்கோட்டம் ஓட போகிறோம். தொங்கோட்டம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர். எல்லோரும் தொங்கோட்டம் ஓடுறாங்க. எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் பிள்ளைகளுக்காக. இது பார்த்திங்கன்னா என்னுடைய 7வது கடைசி சஃபா மர்வா கடைசியாக வரும்போது ஓடினதில் தான் அந்த கிஃப்ட் எடுத்துக்கணும்.
இது பார்த்திங்கன்னா இதுதான் மருவா, சஃபா அங்கே பார்த்தீங்கன்னா இது மருவா. இதெல்லாம் கல் மண்ணாக இதாக இருக்கும், மலையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா எல்லாத்தையும் கரைச்சிட்டாங்க. இது மலை தான் இருக்கா இல்லை ஸ்டிக்கர் எதுவும் விட்டுருக்காங்க, இதில் வள வளன்னு இருக்குது. இந்த இடத்துலையும் இப்போ அனுமதிக்கலை. முன்னெல்லாம் வந்து இந்த இடத்துல அனுமதிப்பாங்க, மக்கள் வந்து கூடி நிற்பாங்க, தொழுவாங்க, முடி வெட்டிப்பாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடி வெட்டுறது கூட அனுமதிக்கலை. என்னன்னு தெரியல, எல்லாம் மாறிப்போச்சு. மக்கள் கூட்டம் அதிகமாகிறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப வெளியாகிறக்கா நடந்து போய்கிட்ருக்கேன். அப்போ எடுத்தது தான் இது. இது பார்த்திங்கன்னா பள்ளிக்குள்ளே ஃபஜர் தொழுகைக்காக உள்ளே இருக்கும்போது எடுத்தது. மக்கள் அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஜர் தொழுகைக்காக காலையில் உள்ளே இருந்தப்போ எடுத்தது. ஃபஜர் தொழுகைக்காக மக்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்மளும் அதுக்குள்ளே வந்தாச்சு, மேலே மாடியில் ஏறி ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்லாம் இருக்கும். அந்த ரூட்டில் போகிறாங்கன்னா எங்கிட்ட ஒரு வழி போகுது, அதில் வந்து பார்த்தா இங்கே யாருமே வரல. காலியாக கிடக்காது. படியில் இறங்குறதுக்கு யாரும் வரல. எஸ்கலேட்டரில் வந்து டேப்லெட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். மடியில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்புறம் வெளியே வந்தாச்சு. காலையில் விடிஞ்சு வச்சு 5:30 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அது நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பசிச்சு சாப்பிட்டுட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள், எல்லாமே ஹோட்டல்ஸ் தான். 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. காலையில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். வீடியோவில் அவ்வளோ தெரியாது, பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலும் அவ்வளோ லுக் இருக்காது. அது நிஜத்தில் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், பிரம்மாண்டமாக. இந்த இதாக இருக்கட்டும், இந்த பள்ளி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஹோட்டலு, அந்த கிளாக் டவர், இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது இந்த காலை நேரத்தில் பார்க்குறது, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் வந்து அவங்க வந்தது உம்ரா முடிச்சுட்டு டயர்டில் இந்த நைட்லாம் தூங்கி இருக்க மாட்டான். நைட்டில் தானே இப்போ நான் உம்ரா பண்ணுமா, அதனால் தூக்கம் லேசாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி கிளம்புறது தான் மதீனாவை நோக்கி. பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மதினா மக்கா விட்டுட்டு கிளம்பியாச்சு. டாக்ஸி பிடிச்சிட்டு இதே மாதிரி வரும்போது 50 ரியால் தான், மந்த வண்டி மாதிரி தான், அதனால் 50 ரியால் கிடச்சி, வண்டி கிடச்சிச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து காலையில் 9:30 மணிக்கு கிளம்பினோம். கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இனி போகிற வழியில் ரெஸ்ட்டாக அப்படி பாட்டுவாங்க, அங்கே போயிட்டு கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி ஏதாவது என்ன குடிச்சிட்டு ரொம்ப பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.
இது நிப்பாட்ட இடம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டினாங்க. 9:30 கிளம்புனோமா 10 மணிக்கு மக்காவுடைய அவுட்டோர்லேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. 9:30 இங்கேருந்து கிளம்பி 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம் போகலை, ஏன்னா எல்லோரும் காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லையா, டைம் ஆயிடுச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதோட நம்மளும் நின்று இறங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காஃபி வாங்கி குடிச்சிட்டு திரும்ப பயணத்தை தொடர்ந்தோம். கிட்டத்தட்ட மதியானம் ஆயிடுச்சு நம்ம வந்து சேர, மதினா வந்து சேர. பார்த்தீங்கன்னா மதினா சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. மதினாவுக்குள்ளே வந்தாச்சு. கிட்ட ஒரு 3.5-4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம 9:30 எடுத்து 12 மணிக்கு ரீச் ஆகிடுச்சு. 12-12:30 மதினா பண்ணிட்டோம். 4 மணி நேரம் பயணம் ஆகும் வண்டி, நல்ல ஸ்பீடு. பஸ்ஸில் போனோம்னா 6 மணி நேரம் ஆகும். இது 4 மணி நேரத்துலேயே வந்துடும் மக்காவிலேருந்து மதினா. போகும்போது எப்படியோ அதே ஸ்பீட் தான். பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபிக்கு வந்து இறங்கியாச்சு. எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கேயே வந்து இறங்கிட்டோம். வைக்கிறது நம்ம ரூமுக்கு போகணும். அதுக்கு நடந்து போய் வேறு டாக்ஸி பிடிச்சி லோக்கலில் அங்கே போய் இறங்க வேண்டியதான். மற்ற ஊர்களில் மாதிரி நல்லா பஸ்ஸு போக்குவரத்துலாம் கிடையாது. டாக்ஸி பிடிக்கணும், அஃபீஷியல் டாக்ஸி இல்லைன்னா ப்ரைவேட் டாக்ஸி பிடிக்கணும். இது மஸ்ஜித் கமாமா. மஸ்ஜித் நபிக்கு பக்கத்துலேயே இருக்குது முக்கியமான பள்ளிவாசல். மஸ்ஜித் கமாமான்னு ஒரு வரலாற்று பள்ளி. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இதுகள் இருக்குது, புறாக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. மதியான நேரனால கூட்டம் இல்லை. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துகர்லாம் முடிஞ்சு ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கூட்டம் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அது ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டம் இல்லை. வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் நல்ல கூட்டம் இருக்கும். இதுக்கப்புறம் அசரில் தான் கூட்டம் ஏறும். லஞ்ச் டைம் இல்லையா, எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அசருக்கு அப்புறம் கூட்டம் ஏறிடும் 3 மணிக்கு மேலே. நம்ம பார்த்திங்கன்னா ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோக்கெல்லாம் மற்றவங்களுக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணி வைங்க, மற்ற வீடியோக்கள் வரும். ஓகே, தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், டாட்டா, பை பாய்.